அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு ஞானபீட விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அ 60வது ஞானபீட விருது 2025ஆம் ஆண்டுக்கான அ ஞானபீட விருது அப்படிங்கிறது மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விருது வழங்கக்கூடிய விழா அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ நம்ம கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு அவருடைய இலக்கிய பங்களிப்புக்காக இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. ஞானபீட விருத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஹையஸ்ட் லிட்ரரி ஹானர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அ அந்த இலக்கிய படைப்புகள், எழுத்து சார்ந்த படைப்புகள்லயே மிக உயரிய விருது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது சாகித்ய அகாடமி விருது வராது. ஞானபீட விருது அப்படிங்கிறது தான் வரும். சரிங்களா? ஸோ, அ இவ்வளவு பெரிய விருத வந்து நம்ம வைரமுத்து அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. தமிழகத்த சேர்ந்த வேற யாரெல்லாம் இந்த ஞானபீட விருத வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழகத்திலிருந்து இதுவரைக்கும் வைரமுத்து அவர்களோடயே சேர்த்து பார்த்தீங்கன்னா 3 பேர் தான். முதல்ல வாங்குனது யாருன்னா, அகிலன் அப்படிங்கிற எழுத்தாளர். 1975ஆம் ஆண்டு இந்த விருத வாங்கியிருப்பாரு. அதன் பிறகு 2002ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜெயகாந்தன் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 2025க்கான விருது நம்மளுடைய வைரமுத்து அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ 3 எழுத்தாளர்கள். அகிலன், ஜெயகாந்தன், அடுத்தது வைரமுத்து அவர்கள். முதல்ல யாருக்கு இந்த ஞானபீட விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேரளாவ சேர்ந்த சங்கர குருப் அப்படிங்கிற எழுத்தாளருக்கு 1965ஆம் ஆண்டு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கும். ஆ வைரமுத்து அவர்களுக்கு ஞானபீட விருது வழங்கப்பட்டிருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அவரு 2003ஆம் ஆண்டு கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படிங்கிற அந்த புக்குக்காக சாகித்ய அகாடமி விருதும் வாங்கியிருப்பார். சரிங்களா? இது போக பார்த்தீங்கன்னா, இந்த ஞானபீட விருதுல 11,00,000 பரிசு தொகை, அப்புறம் ஒரு வாக்தேவி அப்படிங்கிற ஒரு பிரான்ஸ் ஸ்டாச்சு, அதாவது சரஸ்வதி கடவுளுடைய ஒரு ஸ்டாச்சு குடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சைட்டேஷன் அப்படிங்கிறத குடுப்பாங்க. சரியா? ஸோ இது எல்லாமே நம்மளுடைய இந்த ஞானபீட விருத வச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல இருந்த ஒரு முக்கியமான எழுத்தாளர் வந்து இறந்து போயிருக்காரு. சாகித்ய அவார்ட் சாகித்ய அகாடமி அவார்டி பூமணி பாசஸ் அவே அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. எழுத்தாளர் பூமணி இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாணிக்க வாசகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டிய நேட்டிவா கொண்ட இவரு வந்து இருக்கார். சரிங்களா? ஸோ இவர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய நாவல்கள வந்து எழுதியிருக்காரு. ஓகேங்களா? பிறகு, வெக்கை, ஆ வாய்க்கால், அங்காடி இந்த மாரி பல நாவல்கள வந்து எழுதியிருக்காரு. அதுல அவர் எழுதின அந்த அங்காடி அப்படிங்கிற நாவல் வந்து பார்த்தீங்கன்னா, 2014ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. சரிங்களா? இவரு அந்த அங்காடி நாவல எத பேஸ் பண்ணி எழுதியிருப்பாருன்னா, 1895ல நடந்த கழுகுமலை கம்யூனல் ரைட்ஸ், அதே மாரி சிவகாசியில 1899ல நடந்த கம்யூனல் ரைட்ஸ் அத பேஸ் பண்ணி தான் இந்த அஞ்ஞாடி அப்படிங்கிற நாவல எழுதியிருப்பாரு. அதே மாரி 1982ல வந்து பார்த்தீங்கன்னா, இவரு வெக்கை அப்படிங்கிற ஒரு நாவல எழுதியிருப்பாரு. இந்த வெக்கை அப்படிங்கிற நாவல தான் நம்ப அசுரன் அப்படிங்கிற படமா வெற்றிமாறன் அவர்கள் வந்து எடுத்திருப்பார். சரிங்களா? ஸோ இந்த மாரி பல சிறப்புகளுக்கு உடைய ஒரு நபர் தான் எழுத்தாளர் பூமணி அவர்கள். ஸோ அவரு இறந்து போயிருக்காரு. அவருக்கு அரசு மரியாதையோட உடல் அடக்கம் செய்யப்படும் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைய செய்தித்தாள்ல தமிழ் சொசைட்டி சார்ந்து 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க் யூ.